ஹாய், இன்றைக்கி நம்ம டே 8 பார்க்க போகிறோம். பேசிக் டு அட்வான்ஸ் மெஹந்தி தான். அதில் வந்து மண்டேல டிசைன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சு அதை சுற்றி ஒரு சர்க்கிள் போடணும். சர்க்கிள் போட்டுட்டு மேலே ஹம்ஸ் போடணும். நம்ம பேஜில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் போட்டிருக்கோம். யாராக இருந்தாலும் பார்த்துட்டு எனக்கு வீடியோ பார்த்து டிசைன் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு மேலே பெரிய ஹம்ஸ் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு சின்ன ஹம்ஸ் போட்டோம்ல, இப்போ மேலே பெரிய ஹம்ஸ் போட்டிருக்கோம். பெரிய ஹம்ஸ் போட்டுட்டு அதை சுற்றி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிள் போடும்போது நம்ம கோனை வச்சு தேய்க்கக்கூடாது, ஓகேவா? லிஃப்ட் பண்ணி தான் போடணும். போட்டுட்டு நம்ம உள்ளே ஃபில் பண்ணணும். அதில் இடையில கேப் இருக்கும்ல, ஹம்ஸ்க்கு இடையில, அதில் நம்ம ஃபில் பண்ணணும், ஓகேவா? எனக்கு கோன் இதை நான் கடையில் வாங்கின கோனை நான் கோனில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கோன்லனாலும் போடலாம். நெக்ஸ்ட்டு அதை சுற்றி ஒரு சர்க்கிள் போடணும். சர்க்கிள் போடுறது நீங்கள் மெல்லிஸாக போடணும், ஓகேவா? ரொம்ப திக்காக போடக்கூடாது, தின்னாக போடணும். அதை சுற்றி சின்ன ஹம்ஸ் போடணும், ஓகேவா? நீங்கள் ஹம்ஸ் நீங்கள் பேசிக்கில் படித்த மாதிரி 4 டைரெக்ஷனில் பிரித்து நீங்கள் அப்படி போடணும், அப்படி போடலாம். இல்லை உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே போட ஈக்குவலாக வருதுன்னா நீங்கள் அப்படி போட்டுக்கலாம், ஓகேவா? அது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படி பிரித்து போடுறது தான் நல்லது. நல்லா நீட்டாக வரும். நெக்ஸ்ட்டு ஹம்ஸ் போட்ட பிறகு அதுக்கு மேலே நீங்கள் சின்ன ஹம்ஸ் போட்ட பிறகு பெரிய ஹம்ஸ் போடணுன்னா போடலாம். ஆனால் நான் அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். அதை சுற்றி டாட்ஸ் வைக்கிறேன், ஓகேவா? டாட்ஸ் வச்சு நான் அதை ஃபினிஷ் பண்ணிடுறேன். ரெண்டாவது மண்டேலா டிசைன் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு டிசைனும் போட்டுக்கிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நான் அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஹம்ஸ் போடுறோம். ஹம்ஸ் போட்டுட்டு சென்டரில் டாட் வச்சுருக்கேன். அதை சுற்றி ஹம்ஸ் போடுறேன், சின்ன ஹம்ஸு. ஹம்ஸு எல்லாமே நீங்கள் ஈக்குவலாக போடுங்க, ஓகேவா? ஒன்று சின்னது ஒன்று பெருசமாக போடாதீங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பெரிய ஹம்ஸ் போடுறேன், ஓகேவா? சின்ன ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே பெரிய ஹம்ஸ் போடுறேன். கோன் டிப்பு நீங்கள் க்ளீன் பண்ணி போடுங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். நீங்கள் ப்ரைடுக்கெலாம் போடும்போது க்ளீன் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும், ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டே அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அப்படி க்ளீன் பண்ணி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹம்ஸ் போட்டோம்ல, அதுக்கு மேலே லைட்டாக டார்க் பண்ணுறோம், ஓகேவா? டார்க் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே அந்த பெட்டல் போட்டிருக்கோம்ல, பெட்டல்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஹம்ஸ், பெரிய ஹம்ஸ் போட்ட பிறகு. அதை சுற்றி தின் லைனாக போடணும், ஓகேவா? திக்காக போடக்கூடாது, தின் லைனாக போடணும். அதே ஷேப்பில் போடணும், ஓகேவா? அதுக்கு மேலே ஒன்றோடு ஒன்று ஒட்டக்கூடாது. அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதை சுற்றி ஒரு சின்ன சர்க்கிள் போடணும், ஓகேவா? ரொம்ப பெரிய சர்க்கிளாகவும் போடக்கூடாது, ஏன்னா அதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணணும், ஓகேவா? அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதா, ரெண்டுக்கும் கேப்பு தெரியுதா? சென்டரில் அந்த ஹம்ஸுக்கு இடையில நமக்கு கேப் தெரியணும். அதுக்கு பிறகு அதை இடையில ஃபில் பண்ணணும், ஓகேவா? ஃபில் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஷேப் இல்லைன்னா அதை சுற்றி இன்னொரு லைன் கூட நீங்கள் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சும்மா சிம்பிளாக கேட்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த மண்டேலா டிசைன் போடலாம், ஓகேவா? மண்டேலா டிசைன் எப்போவுமே நல்லாயிருக்கும். இப்போ அந்த இது முடித்தோடனே அதை சுற்றியும் அதே மாதிரி ஒரு தின் லைன் போடணும். திக்காக போடக்கூடாது, தின் லைன். ஏன்னா தின் லைன் நம்ம திக் லைன் போட்டிருக்கோம். அதை சுற்றி திரும்பியும் திக் லைன் போட்டால் நல்லா இருக்காது. ஒன்று நம்ம திக்காக போட்டோன்னா ஒன்று நம்ம தின்னாக போடணும், ஓகேவா? அப்போ தான் நல்லாயிருக்கும். அதை சுற்றி சின்ன ஹம்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் பிரித்து போட்டுக்கோங்க. 4 கோடு போட்டு ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்கில் படித்தோம்ல, அந்த மாதிரி பிரித்து போடலாம். நான் எனக்கு ஓகேவாக இருக்கிறனால ஆனாலுமே உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகவே நான் 4 சைடும் தனித்தனியாக போட்டிருக்கேன், ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் பிரித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும்.
நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து படிக்கும்போது ஃபஸ்ட்டு இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும், நல்லா நீட்டாக இருக்கும். அதை சுற்றி வந்து நீங்கள் வந்து டாட் வைக்கலாம், இல்லை லீஃப் போடலாம். அது உங்களோட விருப்பம்தான். நான் வந்து டாட் வச்சுருக்கேன். ஓகேவா? நீங்கள் வேறு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் போட்டு சென்ட் பண்ணால் நான் மிஸ்டேக் இருந்தால் உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து ஸ்பைரல் போடணும். ஸ்பைரல் போட்டு டாட் வச்சுக்கோங்க. அதை சுற்றி வந்து சின்ன ஹம்ஸ் போடணும். சின்ன ஹம்ஸை உங்களுக்கு எந்த அளவில் போட்டால் நல்லாயிருக்குன்னு தோணுதோ அந்த அளவில் போடுங்க. நான் சின்னதாக போட்டிருக்கேன். அதை சுற்றி வந்து இன்னொரு ஹம்ஸும் அதுக்கு மேலே போட்டால் நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் வந்து பெருசு போடணுன்னா பெருசு போடலாம், சின்ன போடணுன்னா சின்னது போடலாம். நான் சின்ன ஹம்ஸு 2 தடவை போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு வந்து மேலே வந்து ஒரு லீஃப் மாதிரி இதுக்கு முன்னால் படித்தோம்ல அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த பெட்டல்ஸ் போடணும். ஃப்ளவர்ஸ்லலாம் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? இந்த மாதிரி போட்டு 4 பக்கம் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு படிக்கும்போது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு சென்டரில் வந்து போடணும். ஓகேவா? அதுக்கு கேப் இருக்கும்ல, அந்த கேப்பில் வந்து போடணும். போட்டு முடித்த பிறகு தான் மீதி வந்து ஃபினிஷிங் இல்லாமல் இருக்காதுன்னா அப்போ வந்து இன்னொரு பெட்டல் சென்டரில் அதில் போடணும். இந்த மாதிரி போடும்போது அது பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். ஓகேவா? ஒரு மண்டேலா டிசைன் மாதிரி ஆயிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஃப்ளவர் மாதிரி இருந்துச்சு தானே, இப்போ வந்து மண்டேலா டிசைன் மாதிரி ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து அதை சுற்றி வந்து போல்டு பண்ணணும். ஓகேவா? எப்போவுமே வந்து போல்டு பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு வந்து ஷேடிங் கொடுத்துக்கிறேன். ஷேடிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் போல்டு பண்ணுவேன். ஓகேவா? நீங்கள் வந்து எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கிடுங்க. ஆனால் எப்போவுமே ஷேடிங் கொடுத்துட்டு நீங்கள் போல்டு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து அந்த பெரிய இதில் வந்து ஹம்ஸில் டச் ஆகிருக்க பெட்டல்ஸ்க்கு மட்டும் நான் ஷேடிங் கொடுத்துருக்கேன் கீழேருந்து. இது வந்து மேலேருந்து ஷேடிங் கொடுத்துருக்கேன். ஓகேவா? பார்க்குறதுக்கு இப்போ நல்லாயிருக்கும். ஷேடிங் கொடுத்துட்டு டாட் வைக்கணுன்னா கூட வச்சுக்கலாம். நான் வந்து சுற்றி வந்து நல்லா போல்டு பண்ணிக்கிறேன். ஓகேவா? நல்லா போல்டு பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் வந்து போல்டு பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து கோன் வந்து சரியில்லாதனால எனக்கு போல்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. நான் வந்து எப்போவுமே ஆர்கானிக் கோன் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து என்ன ஆர்கானிக் கோன் இல்லாதனால நான் வந்து கடையில் வாங்கின கோன் யூஸ் பண்ணனால அது ஒரு மாதிரி திட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி போல்டு பண்ணியிருக்கீங்களா அதோடு வெட்டுறலாம். அதுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு டிசைனில் வந்து ஒரு டாட் வச்சுருக்கோம். ஓகேவா? நான் வந்து ஒரு சர்க்கிள் போட்டு அதில் டாட் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் அதை சுற்றி இன்னொரு தின் லைன் போட்டிருக்கேன். ஓகேவா? திக் லைன் போடாமல் தின் லைன் போட்டிருக்கேன். போட்டு அதை சுற்றி வந்து ஸ்பைரல் போட்டிருக்கேன். அதுக்கு மேலேயும் இன்னொரு சின்ன ஸ்பைரல் போட்டிருக்கேன். ஓகேவா? எனக்கு அது ஓகேவாக இருக்குன்னு தோணுச்சு, நல்லா இருந்துச்சு. அதனால் நான் டபுள் இது போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வந்து ஸ்பைரல். ஓகேவா? ஸ்பைரல் மாதிரி போடணும். நீங்கள் வந்து 4 பக்கமும் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஓகேவா? உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சென்டரில் கேப் இருந்தால் மட்டும் நீங்கள் ஸ்பைரல் போடுங்க, இல்லைனா நீங்கள் போட வேண்டாம். எனக்கு 4 பக்கம் போடுறதுக்கு மட்டும்தான் கேப் இருந்துச்சு, அதனால் நான் அப்படி போட்டேன். ஓகேவா? சின்ன பிள்ளைங்கள்லாம் கேட்டுச்சுன்னா இந்த மண்டேலா டிசைன் நீங்கள் போடலாம், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் லெவலில் படிக்கும்போது இன்னும் நல்லா அழகாக இன்னும் கொஞ்சம் கிராண்டாக சொல்லித்தரேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு மேலே வந்து லீஃப் போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த டீயர் ட்ராப்ஸ் வச்சு இழுத்து விட்டு அது ஒரு லீஃப் மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி. ஓகேவா? இது எல்லாமே வந்து நம்ம பேசிக்கில் நம்ம போட்டிருப்போம், அந்த மாதிரி தான். நீங்கள் வந்து இது டீயர் ட்ராப்ஸ் வைக்கும்போது நீங்கள் வந்து கோன் டிப்பை வந்து க்ளீன் பண்ணி நீங்கள் வைங்க. ஓகேவா? அப்போ தான் நீட்டாக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஆர்கானிக் கோனில் போடுங்க. ஓகேவா? அதுதான் நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நீங்கள் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஏதாவது கிளியர் பண்ணனா டவுட் கிளியர் பண்ணனா நான் கிளியர் பண்ணுறேன். அதில் எதாவது மிஸ்டேக் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி இந்த கேப்பில் சொன்னால அந்த கேப்பில் வந்து டீயர் ட்ராப்ஸ் வச்சுருக்கேன். சென்டர் லீஃப் மட்டும் லைட்டாக இழுத்து விட்ருக்கேன். ஓகேவா? இப்போ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் அதை சுற்றி வந்து நான் வந்து அதில் கேப் இருக்கனால எனக்கு அதில் டாட் வச்சா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, நான் அதனால் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்க போகிறோம். அது வந்து ஸ்பைரல் போடணும். ஓகேவா? கொஞ்சம் பெரிய ஸ்பைரலாகவே போட்டிருக்கேன். போட்டுட்டு நான் வந்து சின்ன ஹம்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? பெரிய ஹம்ஸ் போடாமல் சின்ன ஹம்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு பெரிய ஹம்ஸ் போடனா நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு பிறகு அதை சுற்றி வந்து ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். ஓகேவா? சர்க்கிள் கொஞ்சம் கேப் போட்டு சர்க்கிள் போட்டிருக்கேன். ஏன்னா அதில் வந்து லீஃப் டிசைன் போடணும்.
ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டியர் ட்ராப்ஸ் வச்சுக்கோங்க. டியர் ட்ராப்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து அதை லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா போதும், லீஃப் மாதிரி கிடச்சிரும். ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ரைடுக்குமே இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பேப்பரில் போடுறதுனால இப்படி உங்களுக்கு தெரியுது. கையில் போடும்போது இன்னுமே நீட்டாக இருக்கும். ஓகேவா? லுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வச்சு தேய்ச்சி போடக்கூடாது. ஓகேவா? நீங்கள் லிஃப்ட் பண்ணி போடும்போது நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து இப்படி போடும்போது லீஃப் வந்து நீங்கள் இழுத்து விடும்போது நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி போடுங்க. ஓகேவா? டிப்பு வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க எப்போவுமே. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டு முடித்த பிறகு எனக்கு வந்து சென்டரில் கேப் இருந்தனால நான் வந்து டாட் வச்சுக்கிறேன். இல்லைனா நீங்கள் டாட் கூட வைக்க வேண்டாம், அது உங்களோட விருப்பம்தான். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு டிசைன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் போடணும். ஓகேவா? சர்க்கிள் போட்டுக்கோங்க. நீங்கள் லிஃப்ட் பண்ணியே சர்க்கிள் போடுங்க. சென்டரில் வந்து ஒரு லோட்டஸ் போடணும். ஓகேவா? லோட்டஸ் போடணும். அது நல்லா கிளியராக போடணும். நீங்கள் பெரிய சர்க்கிள் போட்டிங்கன்னா லோட்டஸ் பெருசாக போடலாம். கையில் போடும்போது நீங்கள் பெருசாகவே போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதை சுற்றி வந்து ஒரு தின் லைன் போடணும். திக் லைன் போடாமல் தின் லைன் போடணும். நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் வந்து அதை சுற்றி வந்து ஹம்ஸ் போடுவேன்ல, அப்போ வந்து நான் வந்து சென்டரில் ஃபஸ்ட்டு போட மாட்டேன். இது வந்து பேப்பரில் போட்டனால நான் வந்து போல்டு பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டே. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கையில் போடும்போது நீங்கள் எப்போவுமே வந்து டிசைன் போட்டுட்டு லாஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? போல்டு பண்ணுறது அப்போ தான் அது வந்து காயும். அப்போ தான் அந்த டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா மெர்ஜ் ஆயிரும். ஓகேவா? கையில் ட்ரை பண்ணும்போது அப்படி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அதை சுற்றி வந்து சின்ன ஹம்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? பெரிய ஹம்ஸ் போடாமல் சின்ன ஹம்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் அதுக்கு மேலே வந்து சின்ன ஸ்பைரல் போட்டு அதுக்கு மேலே சின்ன ஹம்ஸ் போடணும். ஓகேவா? சின்ன ஹம்ஸ் தான் போடணும், பெருசு போடக்கூடாது, நல்லா இருக்காது. சின்ன ஹம்ஸ் போடுங்க. போட்டு 4 பக்கமும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 4 பக்கமும் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு ஃபில் பண்ணி வச்சா தான் சென்டரில் கேப் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன டிசைன் போடலான்னு ஒரு ஐடியா வரும். ஓகேவா? அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் வந்து 4 சைடுமே போட்டுட்டேன். எனக்கு வந்து சென்டரில் கேப் இருக்குது. அதனால நான் இன்னொரு ஸ்பைரல் போட்டு நான் அதே மாதிரி ஹம்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கரெக்டாக வரும். ஓகேவா? நீங்கள் கரெக்டாக பிரித்து போடும்போது நல்லா நீட்டாகவே வரும். கேப் எல்லாமே கரெக்ட் லெவலில் வரும். ஓகேவா? இந்த மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகேவா? ஃப்ரீ கிளாஸ் தான். நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து நான் வந்து ஃப்ரீ கிளாஸ் போட மாட்டேன். அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன டிசைன் உங்களுக்கு போடணும் சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அடுத்த கிளாஸில் வந்து அந்த டிசைன் போடுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதை கேப்பில் வந்து நான் டியர் ட்ராப்ஸ் வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் போடுங்க. டியர் ட்ராப்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. போன வீடியோலையும் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி போடுங்க. ஓகேவா? பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.